என் இனிய நண்பர் அவர் கோம்பையைச் சேர்ந்த நாகராஜ் அவர்கள் சுமார் 45 வருடமாக ஆறுமுடிய சக்கரவர்த்தியாக கொடிகட்டி பறந்து வருகிறார். சமீபத்தில் அவருடைய கலை சேவையை பாராட்டி சென்னையில் பாராட்டு சான்றிதழும் 10,000 ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அதற்காக நாமளும் கொஞ்சம் கௌரவப்படுத்துவோமே நம்ம நண்பரை. அதற்காக ஒரு சிறிய பொன்னாடையை அவருக்கு அணிவித்து அவருடைய கலை சேவை மேலும் 100 ஆண்டுகள் தொடரட்டும் என்று வாழ்த்தி அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறது. கற்றோரை காமொருவர் என்ற பெரியவரின் மாய்மொழி கிழங்க நாங்கள் வளர்றதுக்கு நாங்களே காரணமாக இருந்துட முடியாது. உங்களை போன்ற ரசிக பெருமக்கள், அந்த இறைவன் அருள். அது மட்டுமல்லாது இப்போ வந்து தற்காலிகமாக தொடர்ந்து யூடியூப்பில் தான் எந்த நிகழ்ச்சி ஆடினாலும் வந்துடுது. அந்த வகையில் எங்களையெல்லாம் தொடர்ந்து வளர்த்து கொண்டு 4 வருஷமாக தொடர்ந்து வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய திருமுருகானந்தம் கே யூடியூப் சேனல், திருமுருகானந்தம் கே யூடியூப் சேனல்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா தெரியும். அவங்க யூடியூப் மூலமாக காணியாளப்பட்டியில் தென்னிலை கடவுரை சேர்ந்த உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், எமக்கும் சிறந்த ஆசான், அதாவது வயசு கம்மியாக இருந்தால் கூட நாங்கள் எடுத்துக்கிறதுல எங்களுக்கு சிறந்த ஆசான். நாங்கள்லாம் நண்பர்களாக இருந்தாலும் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கு சிறப்பான ஒரு ஆசிரியர். அவர் மூலமாக இந்த யூடியூப் திருமுருகானந்தம் கே யூடியூப் மூலமாக இன்னைக்கு குவைத்திலிருந்து கூட கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு இல்லை, அவருக்கு தான் கிட்டும். அந்த வகையிலே எங்களுக்கு நல்ல பெருமை சேர்த்து வளர்த்து கொண்டு இருக்கின்ற யூடியூப் சேனல் ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் நன்றி, வணக்கம். என்னை மாதிரி என் ஓட்டு இதையும் பார்த்து வந்துட்டேன். நான் போனா பிள்ளை வரமுன்னு தான் பார்த்தேன். ஆனா பிள்ளை பார்த்தா பூ போட்டு சட்டி போட்டுட்டு இருக்குது. அப்படியே விடியா? அப்படியே விடவா? ஏய், முன்னாடிகளும் பார்த்தா காம கொடூரங்க மாதிரி தெரியுது ஐயா. ஏன்னா காம கொடூரங்க மாதிரி தெரியுது. சரி, மாசம் ஒன்னாயிருச்சா? அவரு மணிவண்ணனுடைய இதுல ஒரு மதுரை நடத்தல் சந்திச்சோம். இவங்க மதுரை சைடு போயிடுறாரு, நம்ம கரூர் மணப்பாறை சைடு போயிடுறாங்க. சந்திக்கிறது மணப்பாறை சைடு தானே வர்றோம். நாங்க மட்டும் என்ன தனியா மதுரை இங்க இருந்து போயிட்டா வந்துட்டே இருக்கிறோம். நீங்க எங்கிட்டு போயிடுறீங்க, நாங்க அங்கிட்டு போயிடறோம்னு சொல்றீங்களா? அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? ரத்தமா போட்டோம்னு போறோம்னு போயிட்டே இருக்கணும். வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. எப்படி இருக்கணும்? நாடத்துக்கு வர்றதும் தெரியக்கூடாது, வீட்டுக்கு போறதும் தெரியக்கூடாது. வந்து போயிட்டே இருக்கணும். அப்புறம் நாங்களும் வரோம், போயிட்டே எதுக்கு நீங்க நாங்க எப்போ ரெடி பாப்பா? நீங்க எப்போ ரெடிங்கிறீங்க? நாங்க ஆடுறதுக்கு நாங்க எப்போ ரெடி நாங்க சொன்னா நீங்க வேற மாதிரி இது நினைச்சுக்காதீங்க. அப்புறம் என்ன, ரெடியா போட்டுடலாம்ல? ஏன் சொன்னானே தம்பரப்பு மாமா தந்தாரும் தண்ணி
இல்லாட்ட போதுமா எப்படிமா இந்த ஒரே இடத்துல விடுவோம் போடவா ஆமா மாத்தி மாத்தி ஆடவா மாத்தி மாத்தி போடவான்னு மொட்டையா சொல்லாங்க மாத்தி மாத்தி ஆடணும்னு சொல்லுங்க போடலாம்ல கூடலூர் குண்டு மல்லி பாடு குடிக்க வந்த வள்ளி உங்க டாடி வந்துடலாமா ஆடி வந்தாங்கம்மா இந்த வைகாசிலே வா பாடி பாடி ஆடி வந்துடுவா சொல்லி அடி பேனடி அடிச்சத நடத்தி அடி நானடி எந்த பாட்ட பாடி என்னதான் அவருக்கு ஒரு ஆசையா கிளம்பி இருக்கு என்னது நாங்க வந்தோம்னா அவருக்கு கிளம்பி இருக்கு ஆர்வம் பாவம் பள்ளிக்கூடத்திலேயே பாவம் கிடந்தாரு அங்கேயும் மூச்சு விட முடியாது ஆர்வம் கொள்ளரா இருக்காரு இப்ப இருக்கிற சூழ்நிலை பள்ளிக்கூடத்துல வாதியருக்கு பேச முடியலமா நல்லதையும் சொல்ல முடியல கெட்டதையும் சொல்ல முடியல அன்றாட வீட்டுக்கு வரும்போதுதான் கஷ்டப்பட்டு தான் வெளியே வர்றாங்க யாரு வாதியர்கள் எல்லாமே ஒரு மாசமா நைட்டு பகல பேப்பர் திருத்திட்டு அப்புறம் திருத்தி தாங்க ஆகணும் எத்தனை பேருக்கு தலையெழுத்து அவங்க கையில இருந்துச்சுன்னு யாருக்கு என்ன தெரியும் அந்த தலையெழுத்துல நல்ல தலையெழுத்த மாத்தி இருந்தா பரவாயில்ல ஏதோ நல்ல மனசோட நினைச்சிட்டு பேப்பரை திருத்தி இருந்தா அவங்களும் இன்னும் படிச்சு நல்லா முன்னேறுவாங்க ஆட்டோக்காரங்க அவங்க கையில வந்துடலாமா
அப்புறம் வேற என்ன சொல்லணும்? ஏமா ஆ? வண்டியில வரும்போது மாமாங்கிற இங்க வந்து அண்ணான்றீங்களே இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி பொய்? நம்ம வண்டியில வரும்போது நம்ம கூட சேர்ந்து அவர் வந்தாரா? சரியா வந்தாரோ தனியா வண்டியில தானே வந்தாரு. ஆ. அவர் அண்ணன் நீங்க ஆமா. அவர் எனக்கு மச்சினே அவர் உங்களுக்கு மச்சினே. அண்ணன் என்ன அண்ணன்னா எப்படி ஆகுது ஒத்து போக அண்ணன் கூப்பிடக்கூடாதா? ஒத்து போகாதுமா என்னது ஒத்து போகாது? உங்களையும் அண்ணன் கூப்பிடக்கூடாது. அவரே அண்ணன்ட்டீங்க அவரை அண்ணன் சொல்லிட்டேன். மாமான்றீங்க அதனால உங்களை நான் அண்ணன் கூப்பிடக்கூடாது. ஆறு ரெண்டு பேர் மாமா அப்படி உங்க டாடி வரலாமா? இந்தமா ஆறு ரெண்டு பேர் மச்சா சொல்லிட்டு உங்க டாடி வரலாமா? போது காலையில சம்பளம் கொடுக்க மாட்டோம் இதோட முடிச்சிடலாம் உங்க டாடி வரலாமா? வாங்க எருக்க மேலும் அடிக்க காலம் இந்த கச்சேரி ஆரம்பம். எருக்க மேலும் அடிக்க காலம் இந்த கச்சேரி ஆரம்பம். அதுல பாட்டு அதுல போடு ஒட்டாடா நாடு முன்னேற பாடுபடு நாடு முன்னேற ஐயோ கீழே நீங்க பாட்டு கீழே குதிரை என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடலையா நீங்க நான் ஆடி முடிச்சு எவ்வளவு நேரம் நீங்க பாட்டு கீழே தலைய போட்டுட்டே நீங்க பாட்டு ஏதாவது பண்ணிட்டே இருக்க நான் என்ன பண்ண முடியும்? வேகமா ஆடுன வேகமா கஷ்டப்பட்டு அடிக்க ஐயோ உங்களை யாருக்கு இவ்வளவு கஷ்டப்பட சொன்னது? நாங்க கஷ்டப்பட சொல்லவே இல்லைங்க. ஆர்வத்துல ஆடுறீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் கிளம்பிருச்சுன்னு நானும் நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் நானும் வேகமா அடிச்சிட்டு இருக்கேன் நீங்க விஷயமா அங்க போய் நிக்கிறீங்க நீங்க நிமிந்தே பாக்கலையா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஆமா. உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆடியாச்சுல. ஆமா. நானங்கற அண்ணனுக்கு ஆடி போல நான் கூட்டி மாட்டாரு. அவரு மாமன் தான் ரெடியா தான் இருக்காரு. அவரு எப்போ பண்ணுவாரு பாரு போல. ஆமா ஆசை வந்து ஏங்க யாருக்குங்க ஆசை இல்லாம இருக்குமா? இல்ல, நான் அந்த ஆசையில சொல்ல வரலங்க. இந்த இடத்துல பாட்டு பாடி ஆடி வரவான்னு கேட்டேன். அந்த அவரு ஆடி வரமான்னு சொல்றாரு. அந்த ஆசை அவர் சொல்றேன் அவன் வந்தா சேர்த்து நீங்களும் சொல்றீங்களா? அவர்கிட்ட ஆடி வரலாமா? பல்லாக்கு குதிரையில பகடி வர மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பகடி வர மீனாட்சி. உங்களுக்கு அவருக்கு கணக்கருக்கு ஆடி போயாச்சு. ஆமா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆடி வந்தாச்சு. எனக்குள்ள ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல. உங்களுக்கு ஒரு ஆளு ஆ, நமக்குன்னு ஆ. விடிய விடிய காத்திருக்காங்க ஒருத்தர் நமக்குன்னு விடிய விடிய காத்திருக்காங்க. மைக் செட்டுக்காரன் யார் மைக் செட்டுக்காரங்க? ஆமா போட்டுருக்க சுறுசுறுப்பா இருக்கு. என்னத்தங்க போட்டு விடுறது? இதுல 4 பேர் உட்காந்துருக்காங்க. யார் ஓனர்னு தெரியலையே. இதுல எல்லாம் நிறைய பேர் ஓடுறாங்க என்ன நீங்க உங்களை கேட்டா அவங்கள சொல்றீங்க, அவங்கள கேட்டா அவங்கள சொல்றீங்க. யாரு தான் ஓனர்? ஓனரு யார் ஓனர்? இது செகண்ட் ஓனரு அவங்க எல்லாம் ஆபரேட்டர் அவங்கெல்லாம் ஆமா அவங்களுக்கு போட்டுடலாங்கிறீங்க. அந்த பையன் தான் ரொம்ப அப்படியே தான் ரொம்ப ஆர்வமா இருக்க ரொம்ப ஆர்வமா இருக்காரோ தம்பி? என்னைய கேட்டாப்புல என்ன யார் கேட்டாப்புல? டான்ஸுக்கார பிள்ளைன்னு திண்டுக்கல்ல இருந்து விஜய் அட விஜய் ராணியா நம்ம விஜய் ராணி வந்திருக்கா அதென்ன நம்ம விஜயராணின்னு அவர் சொன்னாருங்கள. இல்லம்மா மேடைக்கு பாத்துருக்காப்புல என்னவா எங்க பார்த்தாலும் தெரியலையே. சொல்றாங்க அப்ப மைசரிகாரனுக்கு ஆடி போயிருக்காங்க. அவரை வச்சு செய்யுமா என்னத்தங்க அவரை வச்சு செய்ய சொல்றீங்க? என்னம்மா? அவரை வச்சு செஞ்சா நல்லா இருக்குமா? அப்படி செய்ய சொல்ல ஏன்? அவரை வச்சு நீங்க அப்படி டான்ஸ் டான்ஸ் அப்படி சொல்லுங்க. மொட்டையா அவரை வச்சு செய்யுமான்னு சொன்னா இது நல்லாவா இருக்கா? எப்படி சொல்றீங்க பாருங்க. உசுரான இருக்கேன் உன்மேலதானே. உள்ளமேல நான் நினைச்சேன் மாமனே. உன்னை விட்டு என்ன பிரிச்சான், என்னை விட்டு உன்னை பிரிச்சான். ஆண்டவன் ஆளுகிற நாடகம் தானே. உசுரான இருக்கேன் உன்மேலதானே. உள்ளமேல நான் நினைச்சேன் மாமனே. உன்னை
யூடியூப் பண்ணாங்க. அவங்க எடுக்கிறத அவங்க எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருவாங்கப்பா. வேணாம்ப்பா. உலகத்திலே உங்கள்கிட்ட விட்டுருவாரு. எல்லா பக்கமும் வேற மாதிரி போட்டு விட்டா அது நான் என்னது போட மாட்டாரு மொட்டையை நீங்க தரக்கூடாது போட மாட்டாருன்னா எனக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வந்துருக்கீங்க. அவரை கூட்டுறோமா? என்னையா மந்தனம் ஒழுங்கு விடுற உலகத்தை பார்த்துட்டியா? அட எங்க அம்மா வயித்துல குடிச்ச பால் வந்துருச்சையா ஒரே இடியில. அடே பாப்பா அந்த அளவுக்கு இடிச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா இது என்னவா இருந்திருக்கா? ஏனே பாருங்க, ஒருவேளை லாரியா இருந்திருக்குமோ? லாரியா இருந்தா பின்னாடி வலுவலுங்களா இருக்கா, பட்டனை போட்டுட்டு அடிப்பான். சரி இருந்தாலும் பரவாயில்ல. கழுதையா இருக்குமோ? கழுதையா இருந்தா எட்டி உதச்சிருக்கும்ல. உதச்சிருக்கும். மூர்த்த கால் இருக்க மாட்டாங்க நடுவே. கழுதையும் இல்ல. ஒருவேளை பண்ணியா இருக்குமோ? அது பெரிய பீவாட வருங்க. பண்ணியா இருந்தா பாளையத்துல சாக்கடையில பியத்துனுட்டவனா தெரியும். அந்த நாத்தமா. ஆமா, அதுவும் இருக்காது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. 500 போனாலும் சரி, 1000 வந்தாலும் சரி. ஆமா, அவங்க அப்ப டவுசர் பரட்டுன்னு கிழிஞ்சாலும் சரி. 6 இருந்தாலும் இன்னைக்கு ஹவுஸ் ஆர்ட்ஸ் பாத்துருவோம்டா. பிளஸ் ஆர்ட்ஸ் பாத்துருவோம்யா. ஹலோ ஹலோ அண்ணே, ஏ குட்டி உள்ள போட்டிருக்கியா சட்டி? அதே விசாரிக்கிறேன். ஏ லேடி உள்ள போட்டிருக்கியா பாடி? அண்ணே பிள்ளை ஊம்பனே. ஊமனே ஊம பிள்ளைன்னு சொல்லியா? ஊமனே மொட்டை நாக்குனே. ஆமனே மொட்டை நாக்குனே. காது கேட்குமான்னு பாத்துருவோமா? காது. ஆமா, காது கேட்டது நேரம் ஊமையா இருந்தாலும் பேப்பேன்னு கத்திருக்கேன். ஆமா, காது கேட்காத போல தெரியுது. குருட்டு முண்டாயிட்டு இருக்குது. அண்ணே ரொம்ப வசதியா போச்சுனே. எப்படி? ஆனா உண்மையிலேயே நான் ஆருக்கு வந்து நம்ம யார் பாதத்தை தொட்டு வணங்கணும்னா ஏஜென்ட் மணிவண்ணி பாதத்தை தான் தொட்டு வணங்கினேன். சம்பளத்துக்கு சம்பளமும் கொடுத்து, சாப்பாட்டுக்கு சாப்பாடும் போட்டு, இப்படி மேடை போட்டு, மைக் செட்டு போட்டு, நல்லா ஊர்ல எல்லாம் வரி போட்டு, அவர்கிட்ட நாடகத்தை கொடுத்து என்னைய கூட்டி வந்து இந்த ஊம பிள்ளைய விட்டு நம்மளை பிடிக்க விடுறாங்கன்னா உண்மையிலேயே கொடுத்து வச்சுறதா ஏஜென்ட். அண்ணே உனக்கு ஒரு கும்பிடு போறேன் முத. அண்ணே பிள்ளைய கட்டி பிடிச்சு, அட பிள்ளைய அப்படி கட்டி பிடிச்சு நல்லா ரசிச்சிட வேண்டியதுதான். செக் பண்ணி பார்க்கணுமா? ஏ செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிடுவோமா? ஓ பெண்ணே, ஓப்பனா தான் பேசுற. ஏய் ஓ பெண்ணே அப்படித்தான் சொல்றேன். ஓங்காதுக்கு எப்படி கேக்குது? எப்படி அப்படித்தான் கேக்குது. ஓ பெண்ணே. சரி தெலுங்கு, ஒருவேளை தெலுங்கு ஆக்காம இருக்குமோ? ஏகலு வாங்கலு பெங்களூரு பெங்களூரு சுடுக சொன்னர்க்கேன் இருக்கேன் நான் தெப்பக சுத்தி பார்க்க வச்சாச்சு பார்க்கேன். எப்படி இருக்கு ஒரு வயசு பண்ணாத்துல ஆடி படி விளையாடிட்டு இருக்கேன். ஏ கேன பெமனே கிறுக்கு பெமனே லூசு பெமனே கொப்ப குட்டா மன கொப்பமே பப்ரவாயா. அதுல கொஞ்ச நேரம் பேசாம இருந்து பேசி பார்க்கலாம்னு பார்த்தா ஓ சௌரியத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? மத்தவன லாரிங்கற மோரிங்கற பண்ணிங்கற அதுங்கற இதுங்கற கொப்ப மன இந்த இடத்துல எனக்கு மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை கிடைக்கும். இல்லன்னா போற பட்ட ஜாம சாப்பாடு அடி பேருக்கு ஆகும் மணிக்க. உண்மையிலேயே இதெல்லாம் பத்தாது. என்னது பத்தாது? அவருக்கு ரோசமே வராது. உனக்கு ரோசம் இருக்கா? ஏ எத்தனை கேள்வி உன்னை கேக்குது உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்குதா? ஏய் முத உனக்கு ரோசம் இருக்கான்னு பாரு. என்ன தான் கேட்டியா? அடி ஆபத்துக்கு அகட்டிட்டு வந்தவளே. ஏய் யார ஏ பணியாரத்துக்கு படுத்து கிடந்தவளே. போத்தா குண்டா மகனே. ஏ பக்கலாவுக்கு அக்கலான்னு கிடந்தவளே. யாரு நீதான்? ஏ வாரப்போறதுக்கு வலிக்கு விழுந்தவளே. ஆரே பார்த்துட்டு கீழே இருக்குதா மேல இருக்குதா நட்டு இருக்குதா குத்துட்டு இருக்குதானா எனக்கு இப்படி இருக்குதுமே. உனக்கு எப்படி இருந்தா எனக்கு என்னடா பண்ணி பயலே நீ வந்தன பண்ணிங்கற அதுங்கற பண்ணி பயலா அப்புறம் என்ன போடி வாடிங்க. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுமா? ஏய் இந்த இடத்துல எனக்கு மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை கிடைக்கும். உனக்கு எனக்கு மரியாதை கொடுத்தா மத பொம்பளைக்கு பிள்ளைக்கு ஒரு இடத்துல பொம்பளை பிள்ளை பார்த்தமா உனக்கு மரியாதை கொடுக்க முடியாது. பேசு பாருங்க மரியாதை கொடுக்க முடியாது. அது மாதிரி உனக்கு மரியாதை. ஏ ஆம்பளைட்ட அடங்கி போனா என்ன பொங்கிருமோ? ஏய் பொம்பளைக்கு அடங்கி போனா ஓ என்ன குறஞ்சிருமோ? ஏ நீ ஆம்பளைக்கு அடங்கி போனா குடும்பம் குட்டியை தூக்கிட்டு போயிருமா? ஓ குடும்பம் குட்டியை தூக்கிட்டு போயிரு அவங்க வச்சுக்க. ஓ குடும்பம் குட்டியை தூக்குறதா? ஏன் குடும்பம்னா நல்ல குடும்பம். என்ன பேசணும் பேசுறியா? என்ன நீ என்ன வேணா
பேசுவியா? என்ன பேசுறேன் பேசுற? ஏய், நீ அப்படி என்ன கூட பேசுற? நீ என்ன ரொம்ப கூட பெரியவரே பாத்துக்க சொல்லி வச்சீங்க. அதிகமா பேசுற ஆம்பளை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதிகமா பேசுற? ஆம்பளை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதிகமா பேசுற பொம்பளை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன பெரிய இவர் மட்டும் வந்தனமே இடுப்புல ரொம்ப கைய வச்சிட்டு ரொம்ப சட்ட சவுடால நின்னு பேசிட்டு இருக்கியா? சட்ட ஜோடால பேசி பாரு. கூட்டிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்க நீங்களா? பம்பனை கூட்டி சொன்னா ஏதாவது சிரிக்கும் முண்டைய கூட்டி வந்து பெரிய ஹவுஸ் பண்றா பாரு. செருப்பு பத்தி ஆள் இல்லையா அண்ணே? வேணாலும் கேட்டுக்க. என்னது? யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டா நான் நீ என்ன சொன்னாங்க என்ன சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானா? அவ கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானா? அப்படியா? அண்ணே பெட்டிக்காரனே கிண்ணில இருக்குதான் தண்ணி. வெஞ்சனை கிண்டி. அதை எடுத்துட்டுங்க ஐயாடி சும்மா. அப்படி வரியா? பள்ளத்துல நடக்குதான் பாம்பு. பெட்டிக்கார பிடிச்சிட்டு கடையில விக்குது சாம்பு. நீ இவங்க 4 வத்தையும் பிடிச்சு காலையில நல்ல நியாயத்தை கேட்டுட்டு போ. அப்படி போறியா? நாட்டரசங்க ஓட்ட பாபாவுக்கு நடுவுல ரொம்ப பெரிய ஓட்ட. ஐயா வாயை பாருங்க, கிழிச்சு போன மனுப்பிரச்சு மாதிரி வச்சுட்டு வந்துட்டாரு. என்னையும் தான் பாருங்க விட்டு இதையும் தான் பாருங்கன்ட்டு திண்டுக்கல்ல போட்டு தாபால் போட்டுட்டு மாட்டுனாலாம். திண்டுக்கல்ல போட்டு உன்னால திறக்கவும் முடியாது, உன்னால மாட்டவும் முடியாது. அந்த போட்டுக்கு சாவி ஏகிட்ட தான் இருக்குது. ஏமாந்த வரும் அவட்ட போ. இங்க வர ஏதாவது ஏமாந்து ஒப்பனரு அவன்ட்ட வச்சுக்க. அவளோட காமிச்சனா அத்து கோர்த்து போடிய பாத்துக்க. அழகுராஜனா பெரிய புடிங்க நினைப்பா. நீ என்ன பெரிய புடிங்க நினைப்பா? நீ என்ன புடிங்க வாரு. குத்தி விட்டா கொட்டைக்கு மேல போய் கோயிந்தா இங்க வாரு. இங்க அடிக்கிற இல்ல உங்க அப்பதோடு பாவட பாரோடி பாவட போற பட்ல உங்க வீட்ல அண்ட கட்டிக்கு போய் ஞாபகம் வச்சுக்க. போற பட்ல உங்க அப்பத்தாங்க பத்த மேல பேசுற. உன் வீட தெரிஞ்சு போய் பாத்துக்க. ஆமா தெரிஞ்சு போயிருமா? என்னடா தெரிஞ்சு போயிருக்குது? ஏமா இங்க வாடி வெண்ண. ஏய் அங்கனா ஓ சௌரியத்துக்கு வாடி பேசுற. நீ வெண்ண தானே? இருக்கு பா என்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்க? வெண்ண தானே நீ? அங்கனா எந்த இடத்துல எப்படி பேசுற? நீ வெண்ண தானமா? நீ பேச விட்டு பேசு. போற இப்ப வெண்ணன்னு சொன்னா ஏன் கோவம் வருது? இரியா. என்ன வெண்ண தயிர் தானே வெண்ண? ஆமா. என்ன பேசுறது கோவம் வரல. நீங்க தான் ஆமாங்கறீங்க. வாடி வெண்ணன்னா? ஆமா. அங்கல வாடி போடு. அப்புறம் வாங்க கூப்பிடுறோம்ல. ஏய் பேச விட்டு பேசு. என்ன வாடி போடுற? வாடி போடுனா ஆமா வாடி போடுறத பேசுவாங்க. என்ன வாடி போடுன்னு பேசுவாங்க? ஏய் பப்பனுக்காரன் தான் வாடி போடுறத தான் பேசுவான். என்ன பாப்பு? வாடி போடு பேசாம இருந்தா நீ பேசாம வீட்ல இருக்கணும்ல. டான்ஸ் போட்டா கட்டி தான் முடிப்பாங்க. வாடி போடுன்னு தான் பேசுவாங்க. அப்படியே பேசறதுனா கம்பெனி வீட்ல இருக்கணும்ல. வீட்ல வந்து யாரும் வந்து வாடி போடி கேட்பாங்களா? நீ நிப்பாட்டுமா போல. என்னது? தொழிலை எப்படி பேசணும் எப்படி கட்டணும்? தொழிலே இரு என்னை பேச விட்டு பேசுனா அதான் பேசுனா. எப்படி பாடணும்னு பார்த்து பேசி பழகணும். வந்தோட கட்டி பிடிச்சு ஆடுறது வாடி போடுன்னு பேசுறது தொழிலுக்கு அர்த்தம் இல்ல. இங்க வர ஆடு பாடு பொறுமா. நீ நிப்பாட்டியல. எத்தனை பப்பு டான்ஸ் பாத்துருப்பீங்க? பப்புனா இருந்தா கொத்தனார செவத்த தளவுற மாதிரி டான்ஸ்கார பிள்ளை லேசா தளவத்தான் செய்வேன். அதுக்கெல்லாம் நீ ஓப்பால படுற பிள்ளை வீட்டுல இருக்கணும்ல. வீட்டுல இருந்தா தடவான எவனாவது உண்டு? தடவானா தடவ மாட்டாங்க. ஆமாங்க ஆமா. இப்ப வெண்ணன்னு சொன்னது கோவம் சொல்ல. நீதான் வெண்ணங்கிற நானு எப்படி சொல்ற? எப்படின்னு கேக்குற? வெண்ணெய் எதுல இருந்து வருது? வெண்ணெய் தயிர்ல இருந்து வருது. தயிர் எதுல இருந்து வருது? பால் எதுல இருந்து வருது? தயிர் மோர்ல இருந்து வருது. பொரியா அது இப்ப சொல்லணும்ல. அக்கா அக்கா இங்க வாக்கா. ஏக்கா வெண்ணெய் எதுல இருந்துக்கா வருது? அதான் சொல்லியாச்சுல பால் எதுல இருந்து வருதுன்னு சொன்னேன். பால்ல இருந்து வருது. மாட்டுல இருந்து வருது. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4. உனக்கு? ஏய் தெரிஞ்சனால தான் சொல்றேன். தெரியலன்னா மைக்கமா இருக்கு. சரி இட்லி சாப்பிட என்ன வேணும்? சட்னி சாம்பார் இட்லி வாய் எல்லாம் தான் தேவை. ஆடுனாரங்க சொல்லுங்க நீங்க பாட்டு கீழே குளிஞ்சிட்டே இருக்காங்க. முத இட்லி வேணுமா? இட்லி அதத்தான் நானே சொல்லிட்டேனே. முத இட்லி தான் சாப்பிட முடியும். ஐயோ நான் என்ன பேசுறேன் காது கொடுத்து கேட்டு வாங்கி பேசுறியா? இட்லி சாம்பார் சட்னி வாய் எல்லாம் தான் தேவை நான் மொத்தத்துக்கு சொல்லிட்டேன். இட்லி சட்னி சாம்பார் வாய் எல்லாம் தான் தேவை. எல்லாம் இருந்தா தான் சாப்பிட முடியும். முத அரிசி வேணும் ஊற வச்சு ஆட்டுறதுக்கு. ஆமா நீ வாட்ல எல்லாமே ஒரே இதுல சொல்லிருவியா? நீ இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டா சரி ஒரு
இப்ப இந்த மரத்துல 50 குருவி இருக்குது, அதுல 2 குருவி நான் சுட்டுறேன், மீதி எத்தனை குருவி இருக்கா? 50 குருவினா 48 குருவி இருக்கும். மாசத்துல 48 குருவி இருக்கா. வேடி சவுண்ட்ல ஓடிடாது. நீ எத்தனை இருக்குன்னு கேட்க. சரி. இருக்குமா ஓடி போயிருமான்னு கேட்கணும். இவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறேன். நீ எத்தனை குருவி இருக்குன்னு இல்ல. நீ வேடி சவுண்ட்ல ஓடிடணும்னு சொல்லணும்ல. சரி, அந்த வாழை மரத்தை எது கட்டி வச்சிருக்காங்க? எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க? அதான் உன்கிட்ட கேக்குறேன், எது கட்டி வச்சிருக்காங்க? அதான் நானும் உன்கிட்ட கேக்குறேன், எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க? அது நிக்காம இருக்குமையா, அந்த கட்டினா தான் நிக்கு. என்னது? கால் இல்லையா? இல்லன்னா நிக்குமியா? இப்ப அவங்க சரி, கேணிக்கு இங்கிலீஷ்ல சொன்னாங்க, ஒரு தமிழ்ல தான ஒரு சொன்னாங்க. கேணிக்கல கல் எடுத்து போட்டா ஏன் கீழே போகுது? ஏன் கீழே போகுது? அததான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். உனக்கு தெரியாதா? என்னத்துக்கு வந்த? எனக்கு தெரியும், நீ சொல்லு பாப்போம். இல்ல, என்ன தெரியுது உனக்கு? மல்லாக்க போட்டு மாட்டுறதுன்னா என்ன? அவ்வளவு தூரம் பேசுறீல்ல. என்ன? குப்புரி போட்டு குத்துறது என்ன? மல்லாக்க போட்டு மாட்டுறது. மல்லாக்கு போட்டு மாறுறது செருப்பு. செருப்பு. சொல்லிட்டியல்ல. குப்புரி போட்டு மாட்டுறது அதே நீ குத்திட்டு போறியா? என்னது சொல்லு. நான் எதுக்கு என்னன்னு சொல்லணும்? ஒரு அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னே. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஏமா இங்க வாமா. சரி, இந்த வெத்தலையில எத்தனை பூ இருக்கு? அது என்ன பூவா காம்பா? அதாவது வெத்தலையில வந்து எந்த வார்த்தையை உச்சரித்தா லாஸ்ட்ல பூ பூன்னு வரும். அது மாதிரி இதுல எத்தனை பூ வரும்? வெத்தலையில எந்த வார்த்தை உச்சரித்தாலும் கடைசியில பூ பூனா வரும். நான் பூ பூன்னு சொல்லிட்டா? ஒரு நான் சொல்லிட்டா? சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டா? சொல்லியா? சொல்லிட்டா என்ன பண்ற? சொல்லியா? அட சொல்லிட்டா என்னமா பண்ற? சொல்லியானா அப்பதான் சொல்லிட்டா. சொல்லிட்டா என்ன பண்றேன்னு கேக்குற. இங்க வா. இது என்னது? இது என்னதுமா? காம்பு. ஒரு பூ வந்துருச்சா? இதுல நடுவே கீழ் மேல ஓட்டிருக்குது நானே நரம்பு. நரம்பு. ஆமா. 2 பூ வந்துருச்சா? ஆமா. இது எப்படி பண்ணா? எப்படி பண்ணா? மடிப்பு. மடிப்பு. 3 பூ வந்துருச்சா? ஆமா. இதுல ஒண்ணு சேர்த்து தடவும் பாத்தியா? சுண்ணாம்பு. சுண்ணாம்பு. 4 பூ வந்துருச்சா? அத வாயில போட்டு மென்ன சுவைப்பு. சுவைப்பு. 5 பூ வந்துருச்சா? ஆமா. அது முறையில துப்பு. கீழே துப்பு. ஆமா. 6 பூ வந்துருச்சா? என்ன பூ வரும்னா எத்தனை பூ வருதுன்னு தெரியலங்குது. இருந்தாலும் பரவாயில்ல. நீ இந்த இடத்துல என்ன வேலை செய்யற? ஆடி பாடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஆடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். பாடி வியாபாரம் பாக்குறியா? வியாபாரம் இல்லையா? பாட்டு பாடி காது கேட்குமா காது கேட்காதா? ஓ, ஆடி பாட்டு பாடி வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். ஆமா. என்ன வியாபாரம்? இழந்த பழ வியாபாரம். இழந்த பழ வியாபாரம். ஹோல் கணக்கா புடி கணக்கா? உலக்கு கணக்குங்க. உலக்கு கணக்கு. ஒரு உலக்கு எவ்வளவுமா? ஒரு உலக்கு 100 ரூபா. ஒரு உலக்கு 100 ரூபாயா? ஏமா கொஞ்சம் அனுசரிச்சுக்கிறியா? எப்படி அனுசரிச்சுக்கிறியா? ஏன் கொஞ்சம் கம்மியா இருக்குது அமௌண்ட்? அதெல்லாம் இஷ்டம்னா வாங்க, கஷ்டம்னா போயிட்டேரியா. கொஞ்சம் கம்மியா இருக்குது. என்னது கொஞ்சம் தான் கம்மியா இருக்குது? அட கொஞ்சம் கம்மியா இருக்குது. என்னது கம்மியா இருக்குது? அட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குது. என்ன அமௌண்ட் கம்மியா இருக்குது? 5 ரூபா இருக்கு, 99 ரூபா இல்லம்மா. ஒரு புடி நீ புடிச்சு. எல்லாம் பிச்சைக்காரி கூட கடன் சொல்றேன். 5 ரூபா கம்மியா இருக்குது, அது கம்மியா இருக்குது, இது கம்மியா இருக்குது. ஆமா, வெளிய மோடி வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரு. போயிட்டேரியா? அண்ணே நான் போயிட்டு வரேன். ஏங்க நீங்க போறீங்க என்ன ஆகுறது? அவ போனானா நீ அப்படியே தட்டிட்டே இருக்க வேண்டியதா? இது சக்கே சவந்த பழம். ஏக்கா நாட்டு பழமா ஹைபிரிட் பழமா? இந்த இடத்துல நீ என்ன பண்ற? வியாபாரத்தை எடுத்து சொல்லு. நானா? நான் பிளியாம்பழம் வியாபாரம் பண்றேன். புளியம்பழம். ஆமா. பிளியாம்பழம் 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 பிளியாம்பழம். ஓ, இது கொட்டை எழுந்த பழம். அப்படிங்களா? கோணையாக இருக்கும் பழம். கையில விடுத்தா வளவளன்னு இருக்கும் பழம். அண்ணே, பிளியாம்பழத்தை கையில பிடிச்சிக்கலானே? ஆமா ஆமா, பழுக்காத பழம் அப்படித்தான். ஆமா, நல்ல ஓட்டல உடைச்சிட்டு கையில பிடிச்சா வளவளன்னு இருக்கு. நான் பிளியாம்பழம் வியாபாரம், அது இழந்த பழம் வியாபாரம். சரி, 2 பேர் வியாபாரத்தை வச்சுக்கிட்டு எதுல ஆடி பாடி ஒரு வண்டியில வச்சு வச்சுக்கிட்டு ஆடி பாடி வியாபாரம் பண்ணுவோமா? ஒத்து போக முடியும். ஒத்து போவோமா? கையளவு பிஞ்சைக்குள்ள கணக்கில்லாத வாழ
உலகத்துல சீத்தப்பட்டு இன்னைக்கு நான் ஓட்ட போறேன் பொழப்ப கையில பிஞ்சாக்குள்ளே புள்ள ஒதுங்கிச்சியா? பார்த்து வர்றது இல்லையா? ஒருவேளை எலசா இருக்குமோ என்னது? பார்த்தா 2 டீத்துல மாடு மாதிரி தான் தெரியுது. அடி வட்டா போட்டு காரினி வளர்த்த பூவாடி வட்டா போட்டு காரினி வளர்த்த பூவாடி அது வட்டா போப்பா என்னையா பண்றப்ப போன தீபாவளிக்கு வரணும் லேசா கிழிஞ்சு கண்ணுக்கண்ணா இருக்கா ஒரு ஆம்பளை மீசை இல்லாம அதே வேற வரைஞ்சிட்டு வர வந்துட்ட மீச அவங்கெல்லாம் மீச வந்து முளைச்ச ஆம்பளை நான் மட்டும்தான் மீச வரைஞ்ச ஆம்பளை மைக்கு போட்டு வேற பெருமையா சொல்லிக்கிறேன் மைக்கு போட்டு இடத்துல வந்து ஒரு ஆம்பளை நான் சிங்கங்குவேன் ஆம்பளை ஊரை கை தூக்குவாங்க ஆம்பளை ஊரை கை தூக்கு ஆம்பளை சிங்கம் பெண் சிங்கத்தை அடிச்சு கிடையவே கிடையாது ஆம்பளை சிங்கம்னு கை தூக்கிட்டாங்க எங்க பொம்பளை சிங்கினா காலை தூக்க சொல்லுவாப்பா நாங்க அதை வெளியே காட்டிக்கிறதே இல்லை எல்லா பெண்களும் குடும்பத்துல பெருமையா எல்லாமே அனுசரிச்சு போறது பொண்ணு ஆம்பளை சிங்கம்னு கைய தூக்குனாங்க பொம்பளை சிங்கினா காலை தூக்கணும் கட்டுப்பாடு கிடையாது. என்னது கட்டுப்பாடு உடையவங்க கட்டுப்பாடு உடையவங்களா கொஞ்சம் வயசு குமாரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட இந்த குறைச்ச பொழுது போய் வேற டான்ஸ் கூட்டிட்டு இடுப்பு பொடிப்பா இருந்திருக்கும் போல அதுதான் இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கும் போல சுளுக்கு எடுக்கறாரு கட்டி பிடிச்சானே என்னது கட்டி ஆரியா ஆட்டத்துல அட ஆட்டத்துல அப்படி கட்டி பிடிச்சான் ஆட்டத்துலயா ஆடு ஆமா நீ தப்பா நினைச்சுக்காத கட்ட பிள்ளை குட்டா பிள்ளை கரகம் பண்ணி போட்டா பிள்ளை பிள்ளை குட்டா பிள்ளை இது கூட சொல்ல மாட்டீங்களா? நீதான் லைவா போடா. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுனே போனேன். இல்ல தம்பி என்ன ரொம்ப என்னமா சலிச்சு போய் புளிச்சு போய் வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு ரொம்ப இதா பேசுறேன். ஆமா. என்னப்பா பொறுமை. நேரே சேர்ந்தானம்ல. நான் நாட்டமா இருந்தாலும் தனித்தனியா. நான் நின்னு கடாரி கண்ண லேசா அணைஞ்சு வந்தா தானே நல்லா இருக்கு. ஏனா எம்பி தனித்தனியா போடு நான் நாட்டமா இருந்தாலும் தனித்தனியா. மலமாடு கடாரி ஆட்டா துள்ளி துள்ளி ஓடுது. ஏய் நீ கடாரி குட்டிய பாத்துனீங்க அங்க பாத்துறவங்க இங்க வந்து ஏன்டேல ஒரு சேட்ட சட்ட சவடலாம் இங்க நான் சொல்றேன் ஆம்பளைக்கு மதிப்பு கொடுத்து பேசணும். ஏய் நீ மொத ஆம்பளை பொம்பளைக்கு மதிப்பு கொடுத்து பேசியா? நாலு ஆட்டம் இருந்தாலும் தனித்தனியா ஆடு பார்க்கலாம். நாலு ஆட்டம் இருந்தாலே தனித்தனியா உன்னை போட்டா தாண்டி ஆட்டம் வருது எனக்கு. ஏய் நாடகத்துக்கு யார் நீங்க மட்டும் தப்பா நினைச்சுக்காங்க. ஏன்னா உன்னை போட்டா தாண்டி ஆட்டம் வருது எனக்கு.
இப்ப அது மாதிரி அப்படி அப்படி ஆடிட்டே போய் அங்க போய் தூக்கணும்னே. இதை விட சூப்பரா ஆட சொல்றேன், காசு கொடு. இதை விட சூப்பரா ஆட சொல்றேன், காசு கொடு. அங்க இருக்குது ஆடுது. லைட்டா லைவா போடணுமோ? லைவா தான் போடணுமா? வந்தாலும் வாடி மதுரை சின்னாடி வந்தாலும் ஓடி அதெல்லாம் ஒரிஜினல் அப்படித்தான் இருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படியே போடணும் தம்பி, நடமாறாம போடணும். பிள்ளை எப்படி குத்துச்சு? உலக எடுத்து குத்துச்சா? அட ஏயா அங்க இருக்குது ஆட்டுது. நான் இல்ல என்ன பண்ணட்டு நான் போட்டு காரி நாம் போட்ட மெட்டுக்காரி
அந்த அம்மா இப்ப நீ பாக்கலையா? மாறுபடியெல்லாம் தூக்காதுங்க. உசாரையா உசாரையா ஓடுற நானே என்னடா கக்கா போயிட்டு கால் அது அந்த இடமே வேற. என்னது கட்டாள வாட வருதா? அப்புறம் உள்ள இருந்து நான் சவாரி வாட வருது. உசாரையா உசாரு ஓடுறதா உசாரு. என்ன அவ்வளவுதானே? அவ்வளவு நல்லா ஆடுறோம் பாடுறான். அவங்க வேஷம் போட்டுருக்கானே. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரே ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். ஏமா ஏமா இங்க வருமா? ஆடி பாடல எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அத்த மகளே என் செப்பு சிலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு கண்ணங்குலையே. அத்த மகளே என் செப்பு சிலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு கண்ணங்குலையே. அமர்ந்து மந்தொழுந்து செவந்தது போல உன்முகம் ஜொலிக்கிறடி. மச்சானானு காத்திருக்க மணிக்கணக்காக என் மனமோ வலிக்கிறடி. உள்ளுக்குள்ள நோது ரெண்டு ஒம்மாவடி. அத்த மகளே என் செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு கண்ணகிலேயே. அத்தங்கர ஓரத்திலே அத்தனைய விட்டு போட்டு எனக்காக காத்திருந்தேன். நீ எனக்காக காத்திருந்தேன். கம்மங்கர ஓரத்திலே கண்மணியை என்ன கண்டு கத்திரியை அணைச்சுக்கிட்டேன். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் எனக்கு புரியும் மனவாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் எனக்கு புரியும் மனவாசம். அந்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு கண்ணங்குலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணல் பார்த்தது இன்னும் நானும் மறக்கலையே. இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்தம் பூசை செஞ்சது அந்த சாமி கிட்ட தெரியும்படி. அந்த சாமி கிட்ட தெரியும்படி. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் அவன் நினைப்பு பல வருஷம். உறவு தடுத்தது ஒரு நிமிஷம் அவன் நினைப்பு பல வருஷம். அந்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு கண்ணங்குலையே. உங்களை பார்த்தா எனக்கு வேலை வந்துருச்சுங்க. பாடுமா வருஷம் வருஷம் தந்தன தந்தன